ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ம் சுந்தர் ஃபேமிலி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அலுமினிய பாத்திரத்தை வியாபாரத்துக்கு கொண்டு போகிறாங்களா, அதில் வந்து ஒரு நாள் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பகிர்ந்துக்க போகிறாங்க. இவர் தான் என் வீட்டுக்காரு, பேர் வந்து சொக்கலிங்கம். அவங்க அலுமினிய பாத்திர வியாபாரம் எப்படி என்ன செய்கிறாங்க, எல்லாமே வச்சிருப்பேன், எல்லா பாத்திரமும் வச்சிருக்கேன். அது என்ன சொல்கிறாங்க நீயே கேளுங்க. சரி, எல்லாமே பார்த்தீங்களா அப்படிதான். கேளுங்க, சொல்லுங்கள். வண்டிக்கு எவ்வளோ பெட்ரோல் போடுவீங்க? பெட்ரோல் எவ்வளோ தரம் வருமா பெட்ரோல் போட்டுக்குவோம். பெட்ரோல் எவ்வளோக்கு போடுவீங்க? எவ்வளோ தரம் பெட்ரோல் வேணும்? பக்கத்து ஊர் போனா சரி, ஒரு 10 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா எவ்வளோ பெட்ரோல் போடுவீங்க? 10 கிலோமீட்டர் போனால் வியாபாரம் ஓடாது, நெட்டில் போனால் வியாபாரம் ஓடும். சரி, ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. ஒரு 500 ரூபாய்க்கு போடுவோம். 30 கிலோமீட்டர் போகணும்னா 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும். 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு நீங்கள் ஒரு பாத்திரம் விற்கிறதுல உங்களுக்கு எவ்வளோ லாபம் வரும்? பாத்திரம் இருந்து லாபம் கிடைக்கும். நீங்கள் வாங்குறீங்கல்ல, நீங்கள் ஒரு பாத்திரம் வாங்குறீங்கன்னா, இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அதில் நீங்கள் பெட்ரோல் போடணும். சம்பளத்துக்கு ஆள் வச்சுருக்கீங்களா? 100 ரூபாய்க்கு ஒரு பாத்திரம் மட்டும் விற்கிறதுக்காண்டியே 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு போவாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் முடிஞ்சு சுற்றினோம்னா 1000 ரூபாய். நான் வந்து பொதுவாக கேட்குறேன். நானும் பொதுவாக தான் சொல்கிறேன். சரி, நீங்களே சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க. அதான் காலையிலேருந்து சாயங்காலம் முடிக்கும் பார்த்தா ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். 1000 ரூபாய் கிடைக்கும். சொல்லும் போவேன். பெட்ரோல் செலவு, சாப்பாடு செலவு எல்லாம். வேலைக்கு ஆள் வச்சிருப்பீங்களா, நீங்கள் மட்டுமே போகிறீங்களா? வேலைக்கு ஆள் கிடையாது, நம்மளுக்கு ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்காப்புல கூட வருவாப்புல. அவங்களுக்கு சம்பளம் தரணும். அவருக்கு சம்பளம் தரணும். சரி. இப்போ வந்து நீங்கள் பாத்திரம் விற்க போகும்போது உங்கள்கிட்ட வாடிக்கையாளர்கள் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்குறாங்க? குறைச்சி கொடுன்னு கேட்பாங்க. பாத்திரத்தை குறைச்சி கொடுங்கன்னு. ஆமாம். நீங்கள் குறைச்சி கொடுக்க முடியுமா? நாங்கள் 10 ரூபா கிடைச்சா கொடுப்போம், கிடைக்கலாம் கொடுக்க மாட்டோம். கிடைக்கலன்னா கொடுக்க முடியாது. சரி. விலைவாசிலாம் ஏறி போயிடுச்சுல, எல்லா விலைவாசியும் ஏறவும் அவங்க அந்த 20 வருஷத்தில் ஏற வேண்டிய விலை வந்து இந்த கொரோனாவில் எல்லா விலையும் ஏறிடுச்சுல. ஒரு விலை வந்து தோரம் பருப்பு 30 ரூபாய்க்கு விற்றுச்சு 2007 8 விற்றுச்சு. தோரம் பருப்பு கடையில் 30 ரூபா 40 ரூபா விற்றுச்சு. அது 70 ரூபா வர்றதுக்கு 20 வருஷம் ஆணுச்சு. அதே தோரம் பருப்பு 140 ரூபா வர்றதுக்கு ஒரு வருஷம் தான் முடிஞ்சிச்சு. ஒரு வருஷத்தில் அது மக்களால் ஏற்றுக்க முடியல. அது மளிகை கடை மாதிரி எல்லா ஜாமானையும் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இந்த மாதிரி பாத்திரங்கள் தொழில் வர வியாபாரிகிட்ட அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா விவசாயத்தை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லாம் நல்லா காப்பீடு கம்பெனி பற்றி பேசுகிறாங்க. சிறு தொழில் பண்ணுறோம்ல, அன்றாடம் அந்த கொஞ்சமாக முதல்ல போட்டு யாரும் பார்க்குறாங்களா, அவங்கள பற்றி பேச ஆள் கிடையாது, பேசவும் வேண்டிய அவசியமும் கிடையாது யாருக்கும். இல்லை. இப்போ வந்து ஒரு பெரிய பெரிய கடைக்கெல்லாம் போடுறாங்கல்ல, அங்கே போனால் ஒரு பாத்திரத்தை எடுத்தால் அதில் என்ன விலை போட்டிருக்கோ அதை அப்படியே வாங்கிட்டு வராங்க. ஆனால் தெருவில் வரும்போது மட்டும் பேரம் பேசுகிறாங்களே, அப்போது உங்களுக்கு என்ன தோணும்? அவங்களுக்கு வேற செலவு நிறைய, பணம் செலவு நிறையா இருக்கும். இப்போ பாத்திரம் வாங்கின ஆசை இருக்கும், அந்த செலவுக்குள்ளே பாத்திரம் வாங்கணும்னு நினைப்பாங்க. கடைக்குன்னா அந்த பாத்திரம் வேணுங்கிறக்காண்டி தான் கடைக்கு போகிறாங்க. ஆனால் எந்த வேலை வாங்கி தானே ஆகணும். அது எல்லாத்துக்கும் உள்ள இயல்பு தான். எப்படி உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி வாடிக்கையாளர் பேசுனா நீங்கள் என்ன செய்வீங்க? அமைதியாக வந்துடுவீங்களா, எதிர்த்து பேசிடுவீங்களா? எதிர்த்து பேசுறதுல வருத்தப்பட்டு வருவோம். எதிர்த்து பேசுறது வேற, கோவப்படுறது வேற, வருத்தப்படுறது வேற. இல்லை, நாங்கள் வருத்தப்பட்டு வர முடியும். நம்ம விலைவாசி மாதிரி ஆயிடுச்சு சொல்லி நாங்கள் வருத்தப்பட்டு தான் வருவோம். அவங்களுக்கு கோபமாக தெரியல. இந்த தொழில் நீங்கள் எத்தனை வருஷமாக செய்கிறீங்க? தொழில்னு ஒரு 2010 செஞ்சிட்ருக்கேன். 2010, 20, 24, 14 வருஷம் ஆகுது. ஆமாம். இந்த பாத்திரம் வந்து நீங்கள் மொத்தமாக வாங்குவது எங்கே, கும்பகோணத்தில் வாங்குவீங்களா, ரொம்ப தூரம் போய் வாங்குவீங்களா? கும்பகோணத்தில் தான் வாங்கிக்குவோம். கும்பகோணத்தில். நீங்கள் என்னென்ன விற்கிறீங்க? நாங்கள் பாத்திரம், பிளாஸ்டிக், சில்வர், அலுமினியம், தலை, எல்லா பாத்திரமும் விற்கிறீங்க. எல்லாம் தெருவில் போய் விற்க வேண்டியதான். அலுமினியம் பாத்திரம் மாதிரியே மற்ற எல்லா பாத்திரத்துலையும் எல்லாம் வச்சு விற்க முடியுமா, இல்லை அலுமினியத்தில் மட்டும்தான் எல்லாம் வச்சு விற்க முடியுமா? பிளாஸ்டிக் தான் 10 ரூபா கிடைக்கும். பிளாஸ்டிக்கில் கிடைக்கும். அலுமினியத்தில் லாபம் கிடைக்காது. பித்தளை லாபம் கிடைக்கும், சில்வர் லாபம் கிடைக்கும், அலுமினியத்துலேயும் லாபம் கிடைக்கும். அவங்க பழைய ஜாமான் வாங்கிட்டு போட்டாங்கன்னா 10 ரூபா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்க வாய்ப்பு கம்மி. பழைய ஜாமான் கொடுத்து புது ஜாமான் கேட்டால் வாங்கிக்கிடுவீங்க? ஆமாம், பழைய ஜாமான் வாங்கிட்டு தானே கொடுக்குறோம். இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, இந்த மாதிரி பழைய ஓடாத மிஷின், வாஷிங் மிஷினு, இந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. அவங்ககிட்ட என்னென்ன இருக்கோ அவங்க போடுவாங்க. பழைய இரும்புலேருந்து, பித்தாலேருந்து, மிக்சி, சில்வர், கிரைண்டரு, அவங்கள்ட்ட என்ன இருக்கோ போட்டு அவங்க எடுத்துக்குவாங்க. இல்லை காசு வேணால் காசு வாங்கிக்குவாங்க. இந்த பட்டு புடவையெல்லாம் வாங்கிக்கிடுவீங்களா? அதெல்லாம் எந்த மாதிரி இருந்தால் எவ்வளோ வாங்கிக்கிறலாம்
சொல்லுங்கள், யாராவது நம்ம வாடிக்கையாளர் இருந்தால் வாங்கிக்கிடுவாங்க. பட்டு புடவை ஜருகையை பொறுத்து இருக்கு. ஜருகை நல்ல ஜருகையாக இருந்துச்சுன்னா 20 ரூபாய்க்கு போகிறது இருக்குது. பட்டு புடவை பொறுத்த வரைக்கும் 20,000 ரூபாய்க்கும் போகிறது இருக்குது, 2 லட்ச ரூபாய்க்கும் போகிறது இருக்குது, 20 ரூபாய்க்கும் போகிறது இருக்குது. புடவை ஜருகையை பொறுத்து இருக்குது. அது எந்த ஜருகை, நல்ல ஜருகையா, மட்டை ஜருகையா, கெமிக்கலா, ஆஃபினா, இல்லை சில்வரா, இல்லை வெளி ஜருகையா, நிறையா இருக்குல்ல. சரி, ஒரு பாத்திர வியாபாரியா நீங்கள் பொதுமக்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும்னா சொல்லுங்கள். பெரும்பாலும் ஆன்லைனில் வாங்குற குறைச்சிக்கிங்க. நம்ம உள்ளூர் வியாபாரிகிட்ட வாங்கிங்க. கடையாக இருந்தாலும் சரி, இல்லை தெருவில் வந்து விற்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம என்ன ஊரில் இருக்கோமோ அந்த ஊர்லேயே வாங்கிக்கிட்டா உள்ளூர் விவசாயம் நல்லா இருக்கும். நம்ம பணம் வந்து நம்ம உள்ளூருக்குள்ளேயே, நம்ம இந்தியாவுக்குள்ளேயே சுற்றி வரும். ஆன்லைனுங்கிறப்ப அது கொஞ்சம் அது இந்தியாவுக்குள்ளே வாங்குற மாதிரி இருந்தாலும் அந்த நிறுவனத்தை இயக்கிற ஒரு அயல்நாட்டு கம்பெனியாக இருக்கும். அவ்வளோதான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் கணவருடன் முதல் இன்டர்வியூ இது. நான் யோசிச்சுலாம் கேட்கல, அப்படியே கேட்டது தான், எடிட் பண்ணாமல் போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் சொல்லிடுங்க.